அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் மனித வாழ்க்கையினுடைய வெவ்வேறு பருவங்களும் அந்த பருவங்களில் நாம் கற்றுக்கொண்டவை என்பது பற்றிய சிந்தனையை பார்க்கலாம். இந்திய வானவியல் அறிவியலின்படி, அதாவது அஸ்ட்ராலஜி என்று கூறுகிற ஜோதிடவியலின்படி, நமது மனித வாழ்க்கையை 120 வருடங்களாக பிரித்திருக்கிறார்கள். இந்த 120 வருடங்களை நமது பார்வையில் 6 பருவங்களாக பிரித்துக் கொள்வோம். முதல் 20 வருடங்கள் வளர் பருவம் என்றும், அடுத்த 20 வருடங்கள் அதாவது 40 வயது வரை உள்ள பருவத்தை முதிர் பருவம் என்றும், 40 முதல் 60 வயது வரை உள்ள அந்த பருவத்தை கனி பருவம் என்றும், 60 முதல் 80 வயது வரை உள்ள பருவத்தை தளர் பருவம் என்றும், 80 முதல் 100 வரை உள்ள பருவத்தை உலர் பருவம் என்றும், 100 முதல் 120 வரை உள்ள அந்த பருவத்தை 120 வயது வரை உள்ள பருவத்தை முதிர் பருவம் என்றும் கூறுவோம். முதல் 20 வயது எதற்காக வளர் பருவம் என்று கூறுகிறோம் என்றால், அந்த நேரத்தில் நமது உடல், நமது மனம் இவை அனைத்தும் வளர வேண்டிய நிலையில் உள்ளது. இந்த சமுதாயம் நம்மை ஒரு முழுமையான அங்கீகரிக்க வேண்டிய ஒரு நிலையில் நாம் வளர வேண்டும். இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த உடலை நல்ல முறையில் நாம் வளர்க்க வேண்டியது முதல் தேவை. அடுத்து நமது மனதை பண்படுத்தி இந்த சமுதாயத்திற்கு தன்னை ஒரு சமமான ஒரு நிலையில் நிறுத்திக் கொள்வது அல்லது சமூக அங்கீகாரம் பெறக்கூடிய அளவில் மனதில் முதிர் திறனை பெற்றுக் கொள்வதும் இந்த பருவத்தில் தான், வளர வேண்டியதும் இந்த பருவத்தில் தான். எனவே அந்த பருவத்தை வளர் பருவம் என்று கூறுகிறோம். உடல் வளர்ச்சிக்கு என்னென்ன தேவை? உடல் வளர்ச்சிக்கு உணவு, உழைப்பு, உறக்கம், இந்த மூன்றும் அடிப்படை தேவை. இவற்றில் சரியாக இயங்கியவர்கள் நிச்சயமாக அடுத்தடுத்த பருவங்களில் கஷ்டப்பட மாட்டார்கள். அதே போன்றே மனதினுடைய திறனை வளர்ப்பதற்கு மிகச்சிறந்த பண்பு என்னவென்றால், முதலில் கற்றல். அந்த கற்றலிலும் மிகவும் தேவை பணிவு. பணிதல் மூலமாகவே நாம் கற்றலை அடைய முடியும். இன்றைய சமுதாயத்தில் நாம் பார்ப்பது இந்த பணிதல் இல்லை என்பதை கண்கூடாகவே பார்க்கிறோம். பணிதல் இருந்தால் மட்டுமே கற்றுக்கொள்வதில் நாம் ஒரு மேன்மையான நிலைக்கு செல்ல முடியும். பணியுமாம் என்றும் பெருமை என்று வள்ளுவம் கூறுவதும் இதைத்தான். அடுத்து 20 முதல் 40 வயது வரை உள்ள பருவத்தை முதிர் பருவம் என்கிறோம். இதில் உடலும் முதிர்ச்சி பெற்றுவிடும், மனதாலும் பெரிய அளவில் முதிர்ச்சி வந்துவிடும். இந்த முதிர்ச்சி பெற்ற நிலையில் நமக்கு சமுதாயம் அங்கீகாரம் தந்துவிடும். சமுதாய அங்கீகாரம் என்பது எங்கு சென்றாலும் ஒரு மரியாதை. அந்த கூட்டங்கள், அதாவது கல்யாணம் போன்ற முக்கியமான நிகழ்ச்சிகளிலும் கூட அந்த மதிப்பு கிடைத்துவிடும். எனவே இந்த பருவத்தை முதிர் பருவம் என்கிறோம். இந்த முதிர் பருவத்தில் வேலையிலிருந்து அனைத்தையுமே நாம் நிச்சயமாக ஸ்டெடிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது ஒரு நிலைத்த தன்மைக்கு வந்துவிட வேண்டும். இந்த 20 வயது வரை எப்படி வேணாலும் சுற்றி இருக்கலாம். ஆனால் 20 40 வயது உள்ள அந்த பருவத்தில் தன்னை வாழ்க்கைக்கு ஏற்ப நிலைநிறுத்திக் கொள்வது மிக மிக முக்கியம். இந்த நிலையில் நிலைநிறுத்த முடியாதவர்கள் நிச்சயமாக பின்வரும் பருவங்களில் மிக கடினமான வாழ்க்கையை வாழ வேண்டி வரும் என்பது அனுபவபூர்வமான உண்மை. எனவே இந்த காலத்தை முதிர் பருவம் என்கிறோம். அடுத்து 40 முதல் 60 வயது வரை உள்ள பருவத்தை கனி பருவம் என்கிறோம். இந்த கனி பருவத்தில் யாரெல்லாம் ஒரு சிறந்த நிலைத்த தன்மையில் தங்களை நிலைநிறுத்தி இருக்கிறார்களோ, சிறந்த முறையில் வளர்ந்து, சிறந்த முறையில் முதிர்ந்து, சிறந்த முறையில் தன்னை நிறுத்தி கொண்டவர்களிடம் இந்த சமுதாயம் கற்க வேண்டியது நிறைய உள்ளது. அந்த வகையில் எந்த பணியில் இருப்பவர்களும் தங்களுக்கு பின் வருபவர்களுக்கு, அதாவது ஜூனியர் என்று கூறுகிறோமே, அந்த இளம் தலைமுறையினருக்கு தங்களுடைய கற்றலை கொடுப்பதில், அது எந்த வேலையாக இருந்தாலும் அவர்களுக்கு தாங்கள் கற்றவற்றை கூறுவதும், தங்களுடைய குழந்தைகளுக்கு தங்களுடைய அனுபவத்தை கூறுவதிலும், இந்த சமுதாயத்திற்கு தங்களால் ஆன பணிகளை செய்வதிலும் மிக முக்கிய பங்காற்றுவதால் இந்த பருவத்தை, அதாவது 40 60 வயது வரை இருந்த பருவத்தை கனி பருவம் என்கிறோம். கனி பருவம் என்பது தன்னிடம் இருந்த கனியை மற்றவர்களுக்கு கொடுப்பதால் தான் ஒரு மரம் கனி மதிக்கப்படுகிறது. அதை போன்றே தன்னுடைய அந்த சிறந்த தன்மையை பிறருக்கு கொடுப்பதில் தான் இந்த பருவத்தினுடைய சிறப்பே அடங்கியுள்ளது. எனவே இதை கனி பருவம் என்கிறோம். அடுத்து 60 80 வயது வரை உள்ள அடுத்த 20 வருடங்கள் தளர் பருவம் என்கிறோம். ஏனென்றால் உடல் தளர ஆரம்பித்துவிடும். 60 வயது கடந்த போது உடல் தளர்ந்துவிடும். உடலினுடைய உள்நோய்கள், அதாவது உள்நோய்கள் என்று கூறுகிறது தசை மண்டலம், எலும்பு மண்டலம், அதை போன்றே ஜீரண மண்டலம், இவை போன்று அனைத்து மண்டலங்களும் தளர ஆரம்பிக்கும். அவை 60 வயதிற்கு முன்பு இருந்தது போல் சிறந்த தன்மையுடன் இருப்பது கடினம். இந்த நிலையில் அவற்றை நாம் எவ்வாறு பராமரிக்கிறோம் என்பது மிக மிக முக்கியம். இந்த நேரத்தில் நாம் முழு கவனமும் தன்னுடைய உடல் நலத்திலும் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில்
மனதிலும் கொடுக்க வேண்டும். ஏனால் மனதிலும் இங்கு ஒரு தளர்வு வந்துவிடும். 60 வயதிற்கு பின்பு பெரும்பாலான நிலையில் குழந்தைகள் அவர்கள் தங்கள் தங்கள் குழந்தைகளும் தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கும் ஒரு குடும்பம் என்று வந்துவிடும். அவர்களும் முன்பு போல் நம்மிடம் இருக்க மாட்டார்கள். பலரது துணைகளும் இதே நிலையில் தான் இருக்க வேண்டியிருக்கும். அந்த நிலையில் தனக்கு துணையாக இருப்பவர்களுக்கும் அந்த தளர்நிலை வருவதால் வீட்டில் அந்த ஒத்துழைப்புக்கு கூட தடுமாற வேண்டியிருக்கு. ஏனென்றால் இன்றைய நிலையில் கூட்டு குடும்பங்கள் இல்லை. கூட்டு குடும்பங்கள் இருந்த காலத்தில் தங்களை பராமரிப்பதற்கு, பாதுகாத்துக் கொள்வதற்கு என்று ஒரு அமைப்பு இருந்தது. ஆனால் இன்று அத்தகைய அமைப்புகள் இல்லாத காரணத்தால் இங்கு ஒரு பெரிய தளர்வே வந்துவிடும். இந்த உடல் தளர்வு, மனத்தளர்வு, சமுதாயத்தில் நமக்கு இருந்த அந்த மதிப்பும் தளர்வு ஆரம்பிக்கும். எனவே தான் இந்த பருவத்தை 60 முதல் 80 வயது வரை உள்ள பருவத்தை தளர் பருவம் என்கிறோம். அடுத்து 80 வயது முதல் 100 வயது வரை உள்ள பருவத்தை உலர் பருவம் என்கிறோம். ஏனென்றால் இங்கு நம்மளுடைய உறுப்பு மண்டலங்கள் பெரும்பாலும் நிச்சயமாக நோயுற ஆரம்பிக்கும். இந்த நோயுறும் தன்மையில் நம்முடைய புதிய செல் உற்பத்தி ஆவதிலும் ஏற்கனவே பழைய செல் கழிய வேண்டியதிலும் ஒரு பெரிய தேக்கம் ஏற்படும். இந்த தேக்கத்தினால் உடல் உலர ஆரம்பிக்கும், அதாவது நோய்பட ஆரம்பிக்கும். இந்த நோய்வாய்ப்படும் காலம் 80 100 வரை. அதன் பின்பு 100 120 வரை இந்த நேரத்திலும் வாழ்வு முடிந்து விடலாம். இதுதான் அடிப்படையான உண்மை. ஆனால் இன்று இந்த முறை இப்படி இருக்கிறதா என்றால் இல்லை. ஏனென்றால் கால மாற்றத்திற்கேற்ப, யுக மாற்றத்திற்கேற்ப இது முற்றிலும் மாறுபடுகிறது. நமது உணவில் மாற்றம், உழைப்பில் மாற்றம், உறக்கத்தில் மாற்றம், இவை அனைத்தும் நமது உடல்நிலையில் மிகப்பெரிய பின்னடைவுக்கு தள்ளியிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஒரு காலத்தில் மருத்துவமனை என்பது ஏதோ 4 ஊர்களுக்கு அல்லது 10 ஊர்களுக்கு ஒன்றாக இருந்தது. இன்று ஒவ்வொரு தெருவுக்கும் ஒன்றாக வந்துவிட்டது. காரணம் நோய். இந்த நோய்கள் இவ்வளவு வர காரணம் என்ன? நாம் சொல்லிக் கொள்ளலாம், நாம் பெருமை அடித்துக் கொள்ளலாம், பீற்றிக் கொள்ளலாம். நாம் தான் கற்று பெரியதாக ஏதோ படித்து கற்ற சமூகமாக இருக்கிறோம் என்று. எந்த சமூகத்தில் அதிகமான நோய் இருக்கிறதோ அது பீடை பிடித்த சமூகம். அது ஒன்றும் பெரிய படித்த சமூகம் என்று எல்லாம் கூற முடியாது. எந்த சமூகம் ஆரோக்கியமாக இருக்கிறதோ அதுதான் உண்மையில் பண்பட்ட சமூகம், மேன்மையான சமூகம். அப்படி என்றால் நமது சமூகம் என்று பண்பட்ட சமூகம் என்றால் பீற்றிக் கொள்வதற்கு வேண்டுமானால் அது பண்பட்ட சமூகம் என்று சொல்லிக் கொள்ளலாம் ஒழிய உண்மையில் இது மேம்பட்ட சமூகம் அல்ல. ஏனென்றால் நோய் பிடித்திருக்கிறது. நோய் எங்கெல்லாம் பிடித்திருக்கிறது, உடல் மட்டுமல்ல மனதிலும் கூட. ஏனென்றால் நாம் எங்கு பார்த்தாலும் நல்ல தன்மையை ஒரு அரசு அலுவலகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது அது போன்ற அமைப்புகள் எதுவாக எடுத்துக்கொண்டாலும் சரி, மக்களை கவனித்து மக்களுக்கான, அதாவது எதற்காக நாம் வந்திருக்கிறோமோ அதற்கான அந்த நிலையில் தன்னை அர்ப்பணித்து வேலை செய்வது என்பதை நாம் இன்று முற்றிலும் இழந்துவிட்டோம். காரணம் சுயநலம். பீடை பிடித்த சுயநலத்தால் நமது எல்லா துறைகளிலும் லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. இந்த லஞ்சம் தலைவிரித்து ஆடுவதை கண்கூடாக பார்த்தாலும் நல்லவர்களை நாம் தேர்ந்தெடுப்பதில்லை. காமராஜர் போன்ற மிகப்பெரிய உத்தம தலைவர்களை நாம் தோற்கடித்து இருக்கிறோம். இந்த பின்னணியில் உள்ள ஒரு சமூகத்தை மேம்பட்ட சமூகம் என்று கூற முடியுமா? பீற்றிக் கொள்ளலாம், ஆனால் நிச்சயமாக போற்றிக் கொள்ளக்கூடிய அளவில் இந்த சமூகம் இல்லை என்பதுதான் உண்மை. எனவே எப்படி இதை சீர் செய்ய முடியும்? நல்லவர்கள் அதிகரிக்க வேண்டும். நல்லவர்கள் அதிகரிக்க என்ன மாற்றம் வேண்டும்? ஒவ்வொருத்தரும் தன்னுள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். தன்னலமற்ற அந்த வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையினுடைய உயர்ந்த அம்சமே துறவுதான். எனவேதான் வள்ளுவர் முதல் அதிகாரத்தில் கடவுளுக்கும், 2வது அதிகாரத்தை இந்த உலகத்தையே வாழ்விக்கும் மழைக்கும், 3வது அதிகாரத்தையே நீத்தார் என்று கூறக்கூடிய துறவுக்கும் கொடுத்திருக்கிறார். எனவே துறவுதான் மிக உயர்ந்த வாழ்க்கை. அந்த தியாக வாழ்க்கைக்கு ஒவ்வொருவரும் தயாராகாத வகையில் இருந்தால் சமூகம் ஒருபோதும் முன்னேறாது, இன்னும் பின்னடைவை சந்திக்கும் என்பதுதான் உண்மை. அதை நோக்கி நமது பயணத்தை எடுத்து செல்ல வேண்டும். இந்த எடுத்து செல்லுதலுக்கு என்னவெல்லாம் தேவை என்பதை ஆரம்பத்திலிருந்தே நாம் கூறியது போல் முதலில் இந்த வளர்பருவம், இங்கு நாம் மிக முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டியது, கவனிக்க வேண்டியது உணவு, உழைப்பு, உறக்கம். அடுத்து நாம் கவனித்துக் கொள்ள வேண்டியது 2வது பருவத்தில் நீதி நூல்கள் கற்க வேண்டும். 25 வயது முதல் 40 வயது வரை தன்னை எப்படி இந்த சமுதாயத்தில் இந்த வாழ்வுக்காக நிலைநிறுத்திக் கொள்கிறோமோ அதுபோன்றே நம்முடைய வாழ்க்கைக்காக நீதி நூல்களை கற்பதில் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நீதி நூல்கள் கற்பதின் மூலமாக மட்டுமே நமது மனது செம்மையுறும். அடுத்த அந்த கனிபருவத்தில் நாம் கற்றவற்றை, அதாவது மனதால் கற்றவற்றிலும் இந்த நீதி நூல்களை கற்றவற்றிலும்
தன்னுடைய உடல் நலத்தை பேணுவதில் நம்ம எந்த அளவுக்கு சிரத்தை எடுத்தோமோ அதை அடுத்த சமுதாயத்திற்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கு கற்றுக் கொடுப்பதில் நாம் வெற்றியாளர்களாக திகழ முடியும். எனவே அதுவும் மிக முக்கியம். அடுத்தடுத்த நிலையில் 60 வயதிற்கு பின்பு உடல் தளர்வுற ஆரம்பிக்கும் போது மனதால் அந்த தெம்பை புதுப்பித்துக் கொள்வதற்கும் இந்த நீதி நூல்கள் மூலமாக கற்றவை நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவும். அடுத்து நமக்கு வரக்கூடிய அந்த தளர் பருவம், அந்த உலர் பருவம் என்பதெல்லாம் மிகவும் பக்குவப்பட்ட மனநிலையில் நம்மை அடுத்தடுத்த நிலையில் துறவு நிலைக்கு கொண்டு வந்துவிடும். அந்த நிலையில் இந்த உடல் தேவை என்பது குறைந்து நம்முடைய அடுத்த தேவையான விடுதலைக்கு, அதாவது முக்திக்கு தேவையான எல்லா நிலையிலும் மனம் பக்குவப்படுத்திவிடும். இந்த நிலையை அடைவதுதான் மனித வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒன்று. எனவே அந்தந்த பருவத்திற்கு ஏற்ப நமது ஆசைகளை பண்படுத்தி கொண்டு அந்த முக்தியை அடைய வேண்டும். இதற்காகத்தான் நாம் இந்த வாழ்வை எடுத்திருக்கிறோம். அப்படி அடையாவிட்டால் மீண்டும் மீண்டும் இங்கு பிறந்து இந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். உணர்ந்தோர் உணரலாம். நமது 96 தத்துவங்களில் ஒன்றே ஒன்று என்று உள்ள ஒன்றே ஒன்று என்னவென்றால் அறிவு அல்லது ஞானம். இந்த ஞானம் ஒன்றுதான் நிலைத்தது. இந்த ஞானம்தான் ஆன்மாவாக உணர்வாக இருக்கிறது. அதை அறிவதில் தான் நாம் முழு கவனத்தை செலுத்த வேண்டும். எனவேதான் வள்ளுவர் கூறியிருக்கிறார், அறிவுடையார் ஆவதறிவார், அறிவிலார் அத்தறிவு கல்லாதவர். எனவே என்ன பணம் வந்தாலும், எவ்வளவு பெருமையை நாம் ஈட்டிக் கொண்டாலும், இவை அனைத்தும் அழியக்கூடியது, அழியாத ஒன்று அந்த ஞானம், அந்த முக்தி. அதை நோக்கி நாம் பயணம் செய்வோம். அதை அடைவதிலேயே நம்முடைய தீவிரத்தை காட்டுவோம். இறைவன் துணை இருக்கட்டும். நன்றி.